இதுதான் வேண்டான்றது. நான் on the way to Marina Beach. ஜூம் பண்ணி பணம் கட்ட முடியலன்னா பாதியில கூட்டு வந்துட்டாங்க. ஐயோ பாதிக்கே சொல்லுவாங்க சேதா. கைஸ் அது எங்க சித்தப்பா இன்னொரு சித்தப்பா வராங்க, எங்க மம்மி எல்லாம் வராங்க, எங்க மாமா பொண்ணு எல்லாரும் வராங்க. இந்த கார்ல நாங்க போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு பிடிச்ச பாட்டு போயிட்டு இருக்கு முன்னாடி. இதான் கைஸ் எங்க எஃப்சி பா படிக்கிற காலேஜ். எஃப்சி பாரு, இதுதான் என்னோட காலேஜ் யூனிவர்சிட்டி பாருங்க. அந்த அறையில தான் அவ முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டி பாருங்க கைஸ், நல்லா தெரியுது. எமர்ஜென்சில இருக்குது நேமா. அது எமர்ஜென்சி இப்படிதான் இறங்குவியா? இப்படி அப்படி இறங்கல. இது ரெவென்யூ ஸ்டோர் வர போறீங்க. ஆமா ரெடில்ஸ்ல இருக்கும். ரெடில்ஸ்ல இருக்கிற உருப்படியான விஷயம் இந்த ரெவென்யூ ஸ்டோர் மட்டும். வேற ஒண்ணுமே இருக்காது. நாங்க தான் எஃப்சி அடிக்கடி வீட்டுக்கு தெரியாம போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரோம். ஒரே ஒரு வாட்டி தான் போனேன். அது கூட வீட்டுக்கு தெரியாம. ரெவென்யூ ஸ்டோர்ல சாம்பார் சாதம் 25 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. சூப்பரா இருக்கும். அதுக்காகவே போவோம் நாங்க. டி நகர் தான் பெஸ்ட். அப்படிலாம் எங்க அப்பா வாங்கிட்டது. கிறிஸ்மஸ் டைம் வந்து ஃபெஸ்டிவல் டைம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஆமா அப்படியே பாடி சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரி இருக்கு செட்டப். காப்பி வச்ச மாதிரி இருக்கு. மரம் மறைச்சிருச்சு. கவிதை போலாம். ஹாய் சொல்லுங்க. ஜாவி சாச்சா. சாச்சா ஹாய் சொல்லுங்க. மம்மி தூங்குறாங்க. கோச்சிட்டறியா? எப்படிதான் முன்னாடி உட்கார்ந்து தூங்குறாங்க. ரெண்டு பேரும் ஒண்ணா ஜன்னல் போடுறாங்க பாரு. அப்படியே பீச் வைப். பீச் ஏற அப்படியே சைடுல. தூக்கிடு. அதுக்கு தான் நீங்க எடுக்கணும். பிரசிடென்சி ஆயிடு. பிரசிடென்சி அங்க இருக்கும். இது அந்த ஜெயலலிதா எதுல போறது? எங்க அந்த ஆட்சிக்கு இருக்குலனா அங்க போலாம். இந்த ஆர்ச்சா அந்த அங்கடா. நம்ம இன்னும் போலாம். அங்க ஒரு ஆர்ச் இருக்கு பாரு நேரா. அது தாண்டன உடனே லெஃப்ட். அது நான் நேரா லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நம்ம இதுல அமுகில வந்து போய் தரேன் பாருங்க. இந்த கூட்டமா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏய் கரெக்ட்டா இருக்கு டைமிங். கரெக்ட்டா ஃபேஸ் பிரைட்டா இருக்கு. பிரைட்டா இருக்கு. சொல்லு. நெஜத்துல விட போன்ல பிரைட்டா இருக்கு. பிரைட்டா இருக்கு சீரியஸா. சொல்லு. என்ன சொல்லணும்? गाइस ரொம்ப நேரமா திரிஞ்சிட்டு இருக்கோம். பார்க்கிங் இடம் கிடைக்கல. என்ன சொல்றது? நீங்க தான் சொல்லணும். அவ பேசுறானா? இதுதான் என்ட்ரன்ஸ். ஓ வாவ். गाइस நாம இப்ப பீச் வந்துட்டோம். இந்த என்ட்ரன்ஸ் பாரு ஃப்ரெண்ட்ஸ் சாமியா பார்க்கிங் கிடைக்காம சுத்திட்டு இருக்கோம் गाइस. தோ சென்டர் செட்டி பாரு கொஞ்சம். பாருங்க गाइस, வேற லெவல்ல இருக்கு மெரினா பீச். சாச்சா நம்ம இந்த சைடு போலாமா? இந்த சைடு தான் போணும். இதான் என்ட்ரன்ஸ். அந்த கட்டிய பிடிங்க போங்க. வா. இல்ல போங்க போங்க. எங்க உட்கார இடம் இருக்கு? இல்ல போங்க போங்க. இன்னும் கொஞ்சம் போணும். இன்னும் கொஞ்சம் போணும் போங்க. நோ ஏசி, நோ பெட்ரோல். நான் இயற்கை காத்துனா. எங்களுக்கு பார்க்கிங் கிடைச்சிச்சு, அதனால பார்க் பண்ணிட்டோம். இங்க பாருங்க गाइस, லாஸ்டா ஒரு வழியா பார்க்கிங் கிடைச்சிச்சு. இங்க பாருங்க எவ்வளவு ஜனம் இருக்கு. இதுல போய் இப்ப நாங்க வந்து என்ஜாய் பண்ண போறோம். வாங்க गाइस, vlog தொடர்ந்து பார்க்கலாம். பூரா கட் பண்ணிக்கோ. வந்திருக்கிறதுக்கு இல்ல எவ்வளவு க்ரௌட் பாருங்க गाइस, சண்டே சில் பண்ணலாம்னு வந்தா இங்க இவ்வளவு க்ரௌடா இருக்கு. உங்கள மாதிரி தான எல்லாரும் வந்திருப்பாங்க. நம்மள மாதிரி தான் எல்லாரும் வந்திருப்பாங்க, எங்க குடும்ப ஜனங்கள். ஐயோ அந்த yellow t-shirt யாரும் இல்ல. எல்லாரும் மூஞ்சி காட்டுங்க, உங்க மூஞ்சி மட்டும் காட்டாதீங்க. அது வந்து அழகா இருக்க விஷயத்துலலாம் பத்திரமா வச்சிருக்கோம்ல, அதனால. ஐயோ முடியல போங்க. யாரு அவரு டிக்கெட் தேவையில்ல, அவரு எல்லாத்தையும் டிஸ்ட் போவாரு. யூடியூப்ல லைவ். யார் வைஃப் கொடுக்கானே? லைக் கூட வைஃப் அங்க நிக்கறாங்க. गाइस இங்க பாருங்க गाइस, இதுதான் மெரினா பீச்சோட மினி பார்க். எவ்வளவு இருந்தாலும் பார்க். இதுதான் மெரினா பீச்சோட பியூட்டி. எப்சி ஐயோ
இவதான் மரீனா பீச்சோட பியூட்டி. இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? அப்படி சொன்னாதான் அவன் வந்து எனக்கு அப்படி சொன்னாதான் எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி தருவேன்னு சொன்னா, அதனால தான் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். வழி தெரியல கைஸ், வேற வழி தெரியல கைஸ். அப்படி போ சோன் பப்படி வாங்கி கொடுத்தாங்க. கைஸ் நைட் வியூ பீச் இப்போ தான் ஆசமாக இருக்குது. கரெக்டாக கிளம்பும் போதே பீச் இப்படி இருக்கணும்னு இருக்குது. பட் இருந்தாலும் என் ஷூ நினைஞ்சது எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தம்பா. செம்மையாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்ச மாதிரி நான் வரல. இப்போ நான் அது நல்லா கிட்டா அவ்வளோதான். நல்லா இருக்குல்ல? ஆனால் ஃபேஸ்க்கு இருக்கு. இங்கே பாருங்க கைஸ், ஸ்விம்மிங் பூல் போகிறேன்னு போனவனுங்க ரிட்டர்ன் வராங்க. என்னாச்சுங்க சாச்சா? என்னாச்சுங்க சாச்சா? நான் சொன்னேன்ல, வாங்க போய் தண்ணியில் எல்லாரும் இறங்கலாம். நானும் நினைச்சிட்டேன் போய் எல்லாரும் இறங்கலாம். கைஸ் திரும்ப நாங்கள் கிளம்பல. இப்போ நாங்கள் திரும்ப தண்ணி உள்ள இறங்கலான்னு இருக்கோம். கைஸ் பஜ்ஜி கடைக்கு வந்திருக்கோம். அது பானிபூரி ஸ்டால், வேற கடை, இந்த கடை இல்லை. சாப்பிட போகிறோம் தயிபூரி கைஸ். சரி வர 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 அம்மா வந்திருக்கு. அம்மாவுக்கு ஃபோன் போட்டு எங்க இருந்து வர சொல்லு. 1 hour இங்கே ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வேற ஏதோ சாப்பிட போகிறோம். சொல்லு, பிளாகர்ஸ்லாம் அப்படிதான் சொல்லு. கைஸ் நாங்கள் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சாப்பிட வந்திருக்கோம். முன்னாடி ஆர்டர் பண்ணி நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். அப்படிலாம் சொல்ல மாட்டோம். அவன் ஸ்பீடாக நடந்து போயிட்டான்னு எங்களால் ஸ்பீடாக நடக்க முடியல மண்ணில். அவ்வளோதான் வித்தியாசம். பஜ்ஜி சாப்பிட்டாச்சு, தயிர் பூரி சாப்பிட்டாச்சு, பட்டு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ. மினிட்ஸாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு. வி அச்சீவ்ட் இட். ஹீ இஸ் த அச்சீவர். படாப்பலாம் அங்கே ஒரு பொண்ணு வாங்கிட்டு கடலை போட்டுட்டு போகிறேன். அடுத்த பேசுகிறா தெரியல, கடலெல்லாம் சொல்லக்கூடாது, சாரி. கைஸ் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அண்ட் இட்ஸ் டைம் டு கோ ஹோம். ஹாய் கைஸ், நாங்கள் இப்போ ஒரு வழியாக இவங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம எங்க பிங்க் கலர் பில்டிங், அந்த பிங்க் கலர் அவ்வளோ தூரமாக நடந்து போனோம். ஆமாம், அங்கே தான் 4th லைட் இருக்குது. அங்கே தான் 3rd லைட்டே இருக்குது ஆக்சுவலாக. சரி முடிச்சுக்கலாமா? இல்லை, கார் கிட்ட போய் ஏறுறது எடுக்கலாம், வீட்டுக்கு போய் இறங்குறது எடுக்கலாம். சரி இப்போ ஒரு எண்டிங் லைட்டாக பேசுகிறேன். நாங்கள் கிளம்பிட்டோம் கைஸ் பீச்லேருந்து. கைஸ் ஒரு வழியாக நாங்கள் இப்போ வந்து காரை நோக்கி ரொம்ப கால் வலிக்குது. பார்க்கிங் இல்லாமல் ரொம்ப லாங்கில் விட்டுருக்காங்களா காரை. இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். ரொம்ப டயர்டாகிடுச்சுல கைஸ். இன்னைக்கு வந்து சண்டே ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சுது. தேங்க்ஸ் டு மீனா. உங்கள் சண்டே எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். அதுக்கு யார் காரணம் சொல்லுங்க. என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் காரணம். சொல்லுங்க, பெருமையாக சொல்லுங்க. இவ பெருமையாவே சொல்ல மாட்டேன். ஏதோ ஒரு வெல்விஷர் அப்படின்னு சொல்லியும் நாங்கள் அசிங்கப்படுத்த விரும்பல. நீ மூடு. சொல்லி நாங்கள் அசிங்கப்பட்டு விரும்பல. உங்களை வச்சு தானே நாங்கள் சேனல் நடத்தணும். கைஸ் சூப்பராக இருக்கு. இங்கே பாரு நல்லா இருக்கு. ஏய் ஆமாம், இதே மாதிரி ஃபுல்லாக இருந்தால் சூப்பராக இருக்கும்ல. ஓகே கைஸ், வில் கண்டினியூ திஸ். கைஸ் எங்கள் சித்தப்பா எவ்வளோ அழகாக பொறுப்பாக பேகை பத்திரமா தூக்கிட்டு வராரு. இங்கே பாருங்கள் எபினிசர் எப்படி பேக் அழகாக தூக்கிட்டு போயிட்டு வரான். இந்த மாதிரி க்ரீன் ஃப்ளாக்ஸ்லாம் எங்கள் குடும்பத்தில் இருக்குது. ஐயோ படுத்துறாரே, என்ன தாமி தலை தொங்கிருச்சு. ஒரு டைம் ஃபுல்லாக க்ரீன் இருக்கும், ஒரு டைம் ஆரஞ்சு இருக்கும். அது பக்கத்தில் இருக்க அந்த பில்டிங் கூட நல்லா இருக்குண்ணா. அதுக்கு இப்போ லைட் அடிச்சாங்க, லைட் போட்டுருக்காங்க. ஆமாம், டிஸ்னி மாதிரி இருக்குல்ல, அழகாக இருக்கு.
சூப்பரா இருக்கு. சிக்னல் போட்டுட்டாங்க. போட்டோ எடுத்துடா. இது ஐயோ எஃபெக்ட் பயங்கரமா இருக்கு. ஜூம் ஆட்டாங்க. பின்னாடி வாங்க. மேல கோபுரம் தெரியல. இங்க பாரு எப்படி பயங்கரமா இருக்கு கைஸ். செம்ம வியூ. இது அப்படியே சிக்னல் தானே, பின்னாடி பார்த்துக்கலாம். காரணம் என்னன்னா இந்த குளங்களை பூரா மூடிட்டாங்க. தண்ணி போறதுக்கு வழி இல்லை. கடல் தண்ணியில போய் கடல்ல போகும்போது எல்லாம் எப்படி தெரியுதா? சூப்பரா இருக்கு ரெண்டு பில்டிங்குமே. அப்படியே டிஸ்னி மாதிரி இருக்கு பாருங்க. கண்டிப்பா கைஸ், அதுவும் உங்க போன்ல இந்த மாதிரி பிரைட்னஸ் லோ பண்ணி பாருங்க. ஆசமா இருக்கு. ரிப்பன் பில்டிங் இதுக்கு பேர் தான். அது எல்லாருக்கும் தெரியும்டா சென்னையில் இருக்கவங்களுக்கு. பியூட்டிஃபுல் லைட்டிங்ஸ் எடுத்துக்கலாம் கைஸ். எல்லாம் நைட் வியூ பயங்கரமா இருக்கு கைஸ். வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். எவ்ரி ஒன் இஸ் ஸ்லீப்பிங். பாருங்க தூங்கிட்டான். எல்லாம் டயர்டாக போயிட்டுருக்கோம். இவன் மட்டும் யார்கிட்டையும் ஈன்னு பல்லு இழிச்சிட்டே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிகிட்ருக்கான். கைஸ் டைம் 9:50. வீட்டுக்கு வந்து தூங்கியாச்சு. குட் நைட், பை.